Hello everyone, this is Shruti. Welcome to Shruti's Heuristics. So first of all, ரொம்ப சாரி இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. அடுத்தடுத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் வீட்டில் கெஸ்ட் இருந்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ இப்படி ரொம்ப எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. அதனால் வீடியோ என்னால் போட முடியல. ஐம் ரியலி சாரி ஃபார் தேட். இப்போ வந்து புதுசாக வேற ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். எடிட்டோரியல் வந்து டெய்லி நான் கொண்டு வந்துடுறேன். அண்ட் அதுக்கு போக எக்ஸ்ட்ராவாக ஆப்டிடியூட் வந்து நான் எப்படி பேசிக்லேருந்து படிக்க ஆரம்பித்தேனோ நோட்ஸ் எழுதி நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அந்த நோட்ஸ் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஆப்டிடியூட், அதாவது என்னோட ஆப்டிடியூட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல்லேருந்து ப்ரிலிம்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பிகினராக உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக் டு ப்ரிலிம்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடலாம் என்னோட நோட்ஸில். ஸோ இதில் தான் நான் வந்து ப்ரிலிம்ஸில் நான் எல்லா ப்ரிலிம்ஸ்லையுமே பாஸ் பண்ணிடுவேன். நான் உங்ககிட்ட ஸ்கோர் கார்டும் காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய ஸ்கோர் கார்டு பார்க்கணும் ப்ரிலிம்ஸில் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். எல்லா ப்ரிலிம்ஸோட ஸ்கோர் கார்டும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அதனால் ஆப்டிடியூட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேசிக் டு ப்ரிலிம்ஸ் லெவல் என்னோட நோட்ஸு. இது எல்லாமே நான் வந்து எப்படி படித்தேன் அப்படின்னா ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து தான் படித்தேன். எதுவுமே பெய்டு கிடையாது. ஸோ ஃப்ரீ கிளாஸ்லேயே ப்ரிலிம்ஸில் நம்ம செம்மையாக மார்க் எடுக்கிறதுக்கு ஆப்டிடியூட்க்கு எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நோட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் போக போக அந்த வீடியோஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து எடிட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். 22ஆம் தேதியோட எடிட்டோரியல். இனிமேல் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன வீடியோ வந்து எப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அண்ட் டைமிங் மட்டும் அதான் கன்ஃபார்ம் பண்ணி நாளைக்கு நான் சொல்லிடுறேன். இந்த 2 வீடியோ இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் எக்ஸாம்ஸ் இப்போ இந்த 2024 கேலண்டர் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கேலண்டர் படி நம்ம எந்த மாதத்துலேருந்து படிக்கணுமோ அந்த மாதத்துலேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ யாரும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஒரு கரெக்டான ஆள் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். அதுலேயே நியூஸ் பேப்பர் இருக்கிற நியூஸ் எல்லாமே வந்துடும். நான் வந்து எடிட்டோரியல் உங்களுக்கு டெய்லி இப்போது இன்னையிலேருந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன எடிட்டோரியல்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெக்காப்ஸ் பார்த்துட்டு எடிட்டோரியல் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கர்கான்டுவன் அப்படின்னு சொல்லணும். இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். எனார்மஸ் அப்படின்றது மீனிங். ஸோ ஒரு நவுனை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்பிடைட், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கர்கான்டுவன் அப்பிடைட், எனார்மஸ், அதாவது ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். பசி எடுக்குதுன்னு சொல்கிறது ஒரு நவுன் மாதிரி. ஸோ அதை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதுனால கர்கான்டுவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அடிக்கடி இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப் இது மட்டும் தான் குழப்பம், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஏதாவது நான் மாற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கொஞ்சம் பெருசு, அதுதான் கர்கான்டுவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்டர்லை அப்படின்றது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பேசிஸ், அடிப்படையாக இருக்கிறது. டு பி த பேசிஸ், காஸ் ஆஃப் சம்திங் அப்படின்றது. இந்த ஒன் நோட் பேஜை வந்து நான் நம்ம குரூப்பில் அட்டாச் பண்ணிடுறேன். இனிமேல் டெய்லி நீங்கள் வந்து வெக்காப்ஸ் இதுலேருந்து படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த நாள் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி, இதுனா என்ன அதுனா என்னன்னு கேட்டுட்டு அடுத்து நம்ம எடிட்டோரியல் வந்து பார்க்க போகலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா அண்டர்லைன் பார்த்தோம். இது வந்து ஒரு வேர்ப் ஃபார்ம். மீனிங் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிப்படையாக அல்லது காரணமாக இருக்கிறது தான் அண்டர்லைன் அப்படின்றதோட மீனிங். அடுத்தது ஒரு ஃப்ரேசல் வேர்ப், 2 ஃப்ரேசல் வேர்ப் மாதிரி இருந்தது நம்மக்கிட்ட எடிட்டோரியலில். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செட்டின். செட்டினுக்கு வந்து மீனிங் 2 விதமாக வந்து மாறும். ஏதாவது ஒரு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது, பிடிக்காத விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்ல வர்றது ஒரு மீனிங். இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் சீரியஸாக போய்கிட்டு இருக்கும், கண்டினியூ ஆகும், ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றது இன்னொரு மீனிங் மாதிரி வரும். அதாவது நம்ம வந்து மழை விடுற மாதிரி தெரில அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, விடுற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து நம்ம செட்டின் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பங்க்சுவேட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
இந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா பங்க்சுவேட் அப்படின்னா நார்மலாக பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸ்டாப் அது அந்த ஃபுல் ஸ்டாப் போடுறது, கமா போடுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பங்க்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த பங்க்சுவேட்டட் அப்படின்னா ஒரு விஷயம் தடைப்படுறது இல்லைன்னா அடுத்தடுத்து நடக்கிறது. ஒன்று ஸ்டாப் ஆகுறது இல்லை நடக்கிறது. இப்போ அதாவது ஃபுல் ஸ்டாப்பும் வரும் கமாவும் வரும் இல்லையா அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ்ல எல்லாம். ஃபுல் ஸ்டாப் போட்டால் என்ன என்ன வரும், அதாவது அந்த விஷயம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த கமா போட்டால் என்னது, அது திருப்பி அப்போ கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரது தான் பங்க்சுவேட்டட் பை. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து திருப்பி நடக்கும் அது மாதிரி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மீனிங் வந்து பார்த்துக்கோங்க. பங்க்சுவேட் அப்படின்றதுக்கு மீனிங் accent, emphasize, interject, மார்க், பாயிண்ட், செப்பரேட், இந்த மாதிரி வெவ்வேறு விதமான மீனிங் வந்து வரும். ஸோ கரெக்டாக நம்ம மீனிங்கை புரிஞ்சுட்டு எடிட்டோரியல் ரீட் பண்ணணும். இன்னைக்கு எடிட்டோரியல் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரூல் எடிட்டோரியல் பார்ப்போம். செகண்ட் இருக்கிற எடிட்டோரியல் வந்து எங்கே இருக்கு, இந்த இருக்கு. அது வந்து கொஞ்சம் அரசியல் சம்மந்தப்பட்டதுன்றனால அது நான் வந்து எடுத்துட்டு வரல. நீங்கள் அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கியரிங் அப் ஃபார் சேஞ்ச். இதுவே வந்து ஒரு ஃப்ரேசல் வெர்ப் தான். கியரிங் அப், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ரெடி ஆகிறோம். எந்த விஷயத்துக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி தான். அதாவது இப்போல்லாம் ரொம்ப வெள்ளம் வருது. ரீசெண்டாக வெள்ளத்தால் நம்ம அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்காக என்னென்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் எடுக்கணும், அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத இந்த எடிட்டோரியல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் இதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 150வது இனாகுரேஷன் டேவை வந்து நம்ம இந்தியன் மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு எடிட்டோரியல். ஓகே. கியரிங் அப் ஃபார் சேஞ்ச், இந்தியா நீட்ஸ் ரீஜன் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் டு இம்ப்ரூவ் கிளைமேட் ரெசிலியன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா ரீஜன் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன ரீஜியனுக்கு தகுந்த மாதிரி, இப்போ வந்து நம்ம சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ஒரு ரீஜன், அதெல்லாம் வந்து என்ன மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க இந்த எடிட்டோரியலில். ஓகேவா? இந்த ஆத்தர் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாரு, ரீஜன் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது. இந்தியாவினுடைய கிளைமேட் ரெசிலியன்ஸ், அதாவது அந்த பருவ காலத்தை வந்து நல்லா ஒரு வளமாக ரெசிலியண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரீஜன் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லியர் திஸ் வீக் இந்தியன் மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய 150வது வருஷத்தை என்ட்ரானாங்க. ஸோ இப்போது ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது என்ன அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கிளைமேட், வெதர், அப்புறம் சைக்ளோன்லேருந்து ஃபாக் வரைக்கும் அனலைஸ் பண்ணுறாங்க. கலானியல் டைம்ஸில், அதாவது முந்தி காலம் இந்த பிரிட்டிஷ் ஏரா அந்த காலத்தில் வந்துட்டு எதை வந்து அவங்க இது விசாரிச்சுட்டு இருந்தாங்க, அதாவது கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க கலானியல் டைம்ஸில், அதாவது இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில். அதாவது தென்மேற்கு பருவக்காற்று அதை பற்றி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம, சைக்ளோன், ஃபாக், இதை பற்றிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் வேறு வேறு க்ளவுட்ஸ் பற்றி இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. த நீட்ஸ் வர் ப்ராக்டிக்கல். அதாவது தேவைகள் அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது. தேவை வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சர்ன்ட் அபவுட் ரெவென்யூஸ். பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா வருமானம் வந்தால் போதும், இந்த மாதிரியான மீட்டராலஜிக்கல் உபயோகிக்கிறதுல இருந்து வருமானம் வந்தால் போதும் அப்படின்றாங்க. was intimately aware of influence of the monsoon on harvests and thus extremely invested in determining whether past observations of wind, rain and sunshine could be used to predict future torrents or droughts. அதனால் என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னா ரொம்ப வந்து வருமானத்தை நோக்கியே போனதுனால ரொம்ப மான்சூனை பற்றி சரியாக படிக்காமல் விட்டுட்டாங்க. அதாவது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம அறுவடை பண்ணுறதுல இந்த மாதிரியான விஷயத்தில் அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத படிக்காமல் விட்டுட்டாங்க, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ரீசெண்ட் இயர்ஸ் இல்லை, இந்த இயர்ஸ் சின்ஸ் தென், அதுக்கப்புறத்துலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அந்த கார்கான்டுவன் அப்படின்னா என்ன சொன்னோம்னா என்ன பார்த்தோம் நம்ம, ஒரு பெரிய அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இந்தியன் மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் கலெக்டட் gargantuan stores of meteorological data
அப்புறம் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் ஏராக்கு அப்புறம் தான் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய டேட்டாவெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேசிவான எனார்மஸான டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் எதுக்கு பேசிஸா இருந்தது அப்படின்னா, ஃபோர்காஸ்ட். அதாவது இது பண்ணுவாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு மான்சூனை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதை வச்சு ஹார்வெஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் எந்த மாதிரி போகும், இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணால் நல்லதா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டேட்டாஸை வச்சு தான் ஐஎம்டி வந்து சொன்னாங்க அப்படின்பாங்க. ஸோ அதில் ஒரு அனாலிசிஸ், அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணதில் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, கவுன்சில் ஆன் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர். என்ன எக்ஸாமைன் பண்ணுறாங்க அந்த அனாலிசிஸில் அப்படின்னா, மான்சூன் ட்ரெண்ட்ஸ், அதாவது மான்சூன் இப்போ அந்த பருவ காலம், அதாவது மழை பெய்யுறது இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த பருவ காலங்கள் வந்து எப்படி எந்த மாதிரி ட்ரெண்டில் போகுது அப்படின்னா, சப்டிவிஷனல் லெவலில் வந்து மாறுது. ஸோ சப்டிவிஷனல் லெவலில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இதை எக்ஸாமைன் பண்ணுறாங்க. அதாவது தெஹெசல் நம்ம சொல்லுவோம்ல, அந்த இது 1982 இருந்து 2022 வரைக்கும் இந்த மாற்றங்கள் வந்து அப்படி நடக்குது. தெஹெசில் லெவலில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, பருவகால மழை, அந்த மழை இருக்கும் இல்லையா, மழை பெய்யுறது மோர் தேன் ஹாஃபாக ஒரு சில இதில் வந்து கூடியிருக்கு. அதாவது 55% ஒரு சில டைமில் வந்து பேஞ்சிருக்கு. அதாவது ஒரு சில இந்த தெஹசில்ஸில் சொல்கிறாங்க, ஒரு சில தெஹசில்ஸில் மோர் தேன் ஹாஃபாக பேஞ்சிருக்கு, ஒரு சில தெஹசில்ஸில் மழை பெய்யறது கம்மியாகவே பேஞ்சிருக்கு. இவ்வளோ பெய்யும் அப்படின்னா கம்மியாக பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 4400 தெஹசில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 11%, அதாவது இந்த 4400ல் 11%க்கு ரொம்ப குறைவான மழை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டேட்டாஸ் போகும். இதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன மாதிரி ஒரு சில இடத்துல வந்து 4400 தெஹசில்ஸ் இருக்குது, அதில் ஒரு சில தெஹசில்ஸில் வந்து மழை அதிகமாக பெஞ்சிருக்கு, ஒரு சில இதில் கம்மியாக பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது பெருசாக நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ நமக்கு தேவைப்படுற காலகட்டத்தில், அதாவது ஜூன் ஜூலையில் தான் வெயில் காலம் இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா, மழை அந்த காரிஃப் கிராப்பு சொல்லுவோம் இல்லையா, சம்மர் கிராப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அதனுடைய அறுவடை பண்ணுறதோ அதை பயிர் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 4400 தெஹசில்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் மோஸ்ட் ஆஃப் த தெஹசில்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இண்டோ-கேன்ஜெட்டிக் பிளைன்ஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த இண்டோ-கேன்ஜெட்டிக் பிளைன் வந்து விச் கான்ட்ரிபியூட் டு மோர் தேன் ஹாஃப் ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். ஸோ மோர் தேன் எவ்வளோ தெஹசில்ஸ் இங்கே இந்த கேன்ஜெட்டிக் பிளைன்ஸில் இருந்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மேக்ஸிமம் தெஹசில்ஸ் வந்து அந்த இண்டோ-கேன்ஜெட்டிக் பிளைன்ஸில் தான் இருக்குது. இங்கேருந்து தான் அக்ரிகல்ச்சருக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அடுத்தது இன்னும் இந்த ஸ்டடி வந்து இன்னும் என்ன காமிக்குது அப்படின்னா, 30% ஆஃப் இந்தியாவோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம இந்தியாவோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து செவரல் இயர்ஸ் ஆஃப் டெஃபிஷியன்ட் ரெயின்ஃபால் இயர்ஸ், அதாவது நிறைய வருஷம் மழை இல்லாமலே போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் பண்ணுறாங்க. 30% ஆஃப் இந்தியாஸ் டிஸ்ட்ரிக்ட், இந்தியாவோட மாவட்டங்களில் 30% மாவட்டத்துக்கு மழை இல்லாமல் இருக்கிற வருஷம் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 38% ஆஃப் மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸசிவ் ரெயின்ஃபால். அதுக்கப்புறம் 38% ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், இந்தியாவோட டிஸ்ட்ரிக்டில் 38% டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அளவுக்கு அதிகமான ரெயின்ஃபால் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து வழக்கத்துக்கு மாறாக இந்த வருஷத்தில் மழை இத்தனை மாதம் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருப்பாங்க இல்லையா, பெய்யாமல் கம்மியாக பெஞ்சிருக்கும், அத்தனை வருஷம் இருந்திருக்கு. அதே மாதிரி 38% மாவட்டத்தில் வந்து அதிகமான மழை பெய்யக்கூடிய வருடங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சம் தெஹசில்ஸ் இன் ராஜஸ்தான், குஜராத், சென்ட்ரல் மகாராஷ்டிரா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தட் ஹிஸ்டாரிக்கலி வெட் ட்ரை. அது வந்து இந்த மாதிரியான மாவட்டங்கள் வந்து ஸ்டேட்ஸ் வந்து ட்ரையாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வெட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சேஞ்சஸ் வேறு நடந்துட்டுருக்கு. இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒன்று பார்த்தோம், நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஒன்று பார்த்தோம். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மான்சூன் பற்றி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து ஒரு சில சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கொண்டு வந்திருக்கு. இப்போது நம்ம இப்போ பார்த்தோமா, செட்ஸின் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்காது, வேறு மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு செட்ஸின் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த மாற்றம் வந்து என்ன ஆக போகுது, அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வந்து இம்பேக்ட் பண்ண போகுது பெனின்சுலர் இந்தியாவை, கொஞ்சம் தாக்க போகுது. அதாவது ஒன்று மழை அதிகமாக வரலாம், இல்லை கம்மியாக வரலாம், அந்த மாதிரியான இம்பேக்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்
ரெயின் has increased by more than 10% in the past decade. இப்போ வடகிழக்கு பருவமழையில பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் டிகேட்ல 2012 2022 பார்க்கும்போது 10% நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெயின் மழை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 80%, அந்த தேசத்தில் 80%ல மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன எவ்வளோ தெகசில்ஸ்க்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது அதே மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்கிழக்கு பருவக்காற்றை பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு 76% இந்தியாவோட வருட மழைப்பொழிவுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் அதுலேருந்து 11% நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பட் அதெல்லாம் நமக்கு வேணாம். இவ்வளோ பர்சன்டேஜ் மழை பெஞ்சிருக்கு பேயலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம கரெக்ட். இப்போ இது வந்து கன்க்ளூஷன் பார்ட் மாதிரி வரும். என்ன கன்க்ளூஷன் நம்ம வந்து சொல்ல வர்றோம், நம்ம இல்லை இந்த எடிட்டோரியல் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் மேலே வந்து கரெக்டாக நம்ம ரீட் பண்ணோம்னா தான் இந்த கன்க்ளூஷன் பார்ட் வந்து ரொம்ப புரியும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கன்க்ளூஷன் பார்ட்டு, நம்ம பொறுமையாக கூட போவோம். இப்போ இந்த இந்தியாவோட மான்சூன்ஸ், இந்த பருவமழைகள்லாம் இருக்கு இல்லையா, பருவ காலங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும், இன்னும் மழையே பெய்யாது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்போம் இல்லையா. இல்லைன்னா ஒரு சில இதில் அதிகமாக மழை பெய்யும், அதான் அந்த டாரன்ஷியல் வெட் ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெல்ஸ்னால் இந்த மழை விழுகிறது. இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் வந்து மழை நல்லா பெய்யும், எந்தெந்த காலகட்டத்தில் வந்து நல்லா கொஞ்சம் பெய்யவே பெய்யாது, ட்ரையாக போகும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதன் வழியாக அப்படி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் வேரியபிலிட்டி, நம்ம இயற்கையாகவே அந்த வேரியபிலிட்டி எப்படி இருக்குது, ஒரு மாற்றத்துக்கும் இன்னொரு மாற்றத்துக்கும் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் ஹவு மச் குளோபல் வார்மிங்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ரிசர்ச். ஸோ இப்போ இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரீஜனல் லெவல் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயல் ரெவென்யூ எக்ஸ்ட்ராக்ஷன் கைடட் கொலானியல் இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெவென்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து எங்கேருந்து வந்தது, கொலானியல். அதாவது கொலானியல்னு என்னது, நம்ம எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து ஒரு பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தோம் இல்லையா, அதுதான் கொலானியல்னு சொல்லுவாங்க. அந்த கொலானியல் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வந்த இந்த ரெவென்யூ எக்ஸ்ட்ராக்ஷன் in weather at the regional levels, such analysis have a new contemporary relevance. ஸோ இந்த மாதிரியான திங்கிங் வந்து இப்போ ஒரு புது மாற்றத்துக்கு, கண்டெம்பரரி அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாறி இருக்கு. ஸோ அதாவது முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க வந்து ரெவென்யூக்காக இதெல்லாம் பண்ணாங்க, இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணாங்க. அதாவது அவங்கள தப்பு சொல்லலை, அவங்களுக்கு தெரியலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, தப்பு பண்ணாங்களா என்னன்னு தெரியல, பட் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ரெவன்யூவை மட்டுமே அவங்க பார்த்துட்டு விட்டுட்டாங்க, இந்த மான்சூனெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த கண்டெம்பரரி ரிலவன்ஸ், அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ரிசர்ச் மாதிரி இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படின்றாங்க. திஸ் இஸ் டு மேக், ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் எதுக்கு அப்படின்னா திஸ் இஸ் டு மேக் ரீஜன் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் டு இம்ப்ரூவ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அண்ட் சேனல் அப்படின்றது வந்து நம்ம நவுன் ஃபார்மில் பார்த்துருப்போம். இங்கே வந்து வெர்பு ஃபார்மில் வந்துருக்கு. சேனல் அப்படின்னா என்ன பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது, ஒரு ஃபண்டு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லல, அதுதான் சேனல். அண்ட் சேனல் நெசசரி ஃபண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தது எதுக்காக அப்படின்னா இந்த டேட்டாஸ் மெயினாக நம்ம என்ன பார்த்தோம், இந்தியன் மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து, அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்துக்கு அப்புறம் இருக்கிற டிபார்ட்மெண்ட் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த டேட்டாவை வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதாவது இந்தந்த காலகட்டத்துக்கு நல்லா மழை பெய்யும், இந்தந்த காலகட்டத்துக்கு கொஞ்சமாக தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணணும், அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் வந்து பண்ணணும், அதுக்கான ஃபண்டை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா. சேனல் நெசசரி ஃபண்ட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். ப்ரையாரிட்டைசிங் ரீஜனல் அண்ட் சப் டிஸ்ட்ரிக்ட் ஃபோகாஸ்ட், அதாவது எதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா ரீஜனல் அண்ட் சப் டிஸ்ட்ரிக்ட் ஃபோகாஸ்ட். அந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரியாகவும் இருக்கணும், அப்போ அந்த சப் டிஸ்ட்ரிக்ட் கணிப்புகளுக்கும் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நேஷனல் ஒரு ஓவராலாக இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணிக்காமல் இந்த ரீஜனுக்குன்னு நீங்கள் வந்து கணிச்சு சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. would be a commendable step. அதாவது நம்ம இந்தியன் மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ இந்த
விஷயத்தில் தான் இறங்கியிருக்காங்க. ஒரு நேஷனுக்குன்னு ஆஸ் அ ஹோலாக வந்து இந்தியாவுக்குன்னு சொல்லாமல் ஒரு ஒரு ரீஜனுக்கும் இப்போ நம்ம வந்து கணிச்சு சொல்லுவோம் அப்படின்றதுக்கு இறங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு கமெண்டபிள் ஸ்டெப் ஃபார்வர்ட் பை த கவர்மெண்ட் அப்படின்றாங்க. கவர்மெண்ட் எடுக்கப்பட்ட ஒரு மிகவும் பாராட்டத்தகுந்த ஒரு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஸோ 150th ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால இந்தியன் மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நல்ல விதமாக பேசுவோன்னு பேசியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு எடிட்டோரியல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த செகண்ட் எடிட்டோரியலை நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரீட் பண்ணுங்கள், தெரியாத வேர்ட்ஸை வந்து எழுதி வைங்க. எக்ஸாம்ஸ் இன்னும் டைம் இருக்குது, 2024 எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. லாஸ்ட் இயர் இல்லை இங்கிலீஷால் தான் எனக்கு வந்து மார்க் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ இருந்தே உங்களோட ரீடிங் ஹேபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ரொம்ப ஃப்ரீ டைம், நல்லா நீங்கள் ரீட் பண்ணலாம், டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்ஸ் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த படிக்கிறது, ப்ரிலிம்ஸ் போடுறது, டெஸ்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிடுவோம். ஸோ இதுதான் ஒரு குட் டைம் நீங்கள் வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆப்டிடியூடில் வீக்காக இருக்கீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல டைம். ஸோ இதை நீங்கள் எடிட்டோரியலை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பார்த்த மாதிரி பொறுமையாக ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியலனா கூட அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வார்த்தையை பற்றி எழுதி வச்சுட்டு இதுதான் இதுக்கு மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக புரிஞ்சிடும், அந்த சென்டென்ஸே புரிஞ்சிடும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரீட் பண்ணுங்கள். இல்லை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்படியே ரீட் பண்ணுங்கள். வெறும் எடிட்டோரியல் செஷன் பார்க்குறதால மட்டும் இம்ப்ரூவ் ஆகாது. நீங்கள் எடிட்டோரியல் செஷனில் வந்து பார்த்துட்டு திருப்பி தனியாக நீங்கள் போய் ரீட் பண்ணால் மட்டும்தான் அந்த இது இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அப்புறம் அந்த வெக்காப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்கும். நான் வந்து 2024 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள். நான் வந்து ஒரு இதே கொண்டு வரேன், எப்படி படிக்கிறது, வீக் ஏரியாஸை இப்போ நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு ஸ்கெடியூல் மாதிரி உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எடிட்டோரியல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஆப்டிடியூட் பேசிக்ஸ் வந்து எடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய நோட்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பேசிக்ஸ்னால் ரொம்ப பேசிக்காக இருக்காது. இப்போ ரேஷியோ ப்ரொப்போர்ஷன்னா அந்த டாட் வச்சுட்டு 2 ரேஷியோ இப்படி மர்ஜ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் பேசிக்ஸ்லேருந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருந்தது, ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு நான் என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அந்த நோட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் 2 கிளாஸ் வரும். எடிட்டோரியல் ஒரு கிளாஸ் வந்துடும், ஆப்டிடியூட் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதை நான் வந்து கொண்டு வருவேன். ஸோ அந்த ஆப்டிடியூட் இன்னொரு கிளாஸ் வந்து வந்துடும். அப்படியே போக போக இப்படியே நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. போக போக நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் அப்படின்னு ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ தட் நம்ம அப்படியே எக்ஸாம் கூட அந்த 2024 எக்ஸாம் கூட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். இந்த செகண்ட் எடிட்டோரியில் உங்களுக்காக பொறுமையாக காமிச்சிட்டு இருந்தேன், ரீட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. என்னோட ஸ்கோர் கார்டு எதுவும் வேணும் அப்படின்னா கேளுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். டாடா, பை பை, see you.